அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 11/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு ஓப்பனு ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி 404 பாயிண்ட் வந்து ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுனால ஹை டு லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 404 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இந்த எஸ்டர்டே லோவும் இந்த R1 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடம்லாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்துருந்தோம். இந்த இடத்துக்கு நம்ம காலையிலேயே சைடு மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி தான் நம்மளுக்கு காலையிலேருந்து ஒரு சைடு வேவாக போனாங்க. காலையில் சைடு வேவாக போயிட்டு செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டை ஒரு டவுன்ஃபால் செங்குத்து இறக்கமாக இறக்கியிருந்தாங்க. நல்ல ஒரு டீசெண்டான இதில் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். நம்ம வீடியோவை பார்த்தாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இந்த இடம்லாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். இல்லை ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த இடத்துலலாம் நீங்கள் வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட் கீழே வருமா மேலே போகுமா. இந்த R1னா இந்த R2 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த R2வும் S2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாக்கெலாம் வர்றப்ப நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே நல்லா தெரியும். மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு வரப்போ ஒரு செங்குத்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லாட்டினா இங்கே டச் பண்ணிட்டு ஒரு செங்குத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கெலாம் ரொம்ப காலையிலேருந்து அடியிருந்து செல்லர் வந்து எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கிறப்ப அந்தளவுக்கு பேனிக் ஆன மாதிரி தெரியல. ஆனால் சைடேவாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமேல தான் மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டு கீழே கொண்டுட்டு வர முடியும். இல்லை பயப்படலை அப்படின்னா இங்கேருந்து எஸ்டர்டே லோக்கு மேலே திரும்பி இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓயிலாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓயிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த ஜுரேதா கொண்டு வச்சுருந்தீங்கன்னா சென்சிபிளில் கிடைக்கும் ஓய். இது இல்லை அப்படின்னா ஆப்ஸ்ட்ராக்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஸ்ட்ரைக்கு ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஸ்டர்டே லோக்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் இருந்தது அப்படின்னா அது நெகட்டிவ் சினாரியோ தான். மார்க்கெட்டு கீழே இந்த இடம் நம்மளுக்கு இது வந்து நம்ம R1ன்னு S1ன்னு சொல்லுவோம், சப்போர்ட் 1 அப்படின்ட்டு. இந்த சப்போர்ட் 1க்கு வரப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடமா ஃபுல்லாக சைடுவேவாக தான் போயிட்டு இருந்தது. நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே சைடுவேவாக போயிட்டு ஒரு கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா சைடுவேவாக போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் வரப்போ நம்ம கால்குலேஷன்லாம் கரெக்டாக மேட்சிங் ஆனிச்சு. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணோம், பேங்க் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணல. அதனால் இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 500 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 729 பாயிண்ட் வந்து ஹை டு லோ கொடுத்துருக்காங்க பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா எஸ்டர்டே லோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ எஸ்டர்டே லோக்கு கீழேயும் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோக்கு வரப்போ புட் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர முடியும். இப்போ இந்த இடத்துல வரப்போலாம் இப்போ மார்க்கெட்டு புட் ஆப்ஷன் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்றுச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்னது இல்லாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லோ இன்ட்டு டபுள். இப்போ இப்போ ஒரு புட் ஆப்ஷனோட விலை அப்படின்னா ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு 90 ரூபாய் லோ போட்டு லோ இன்ட்டு டபுள் 180 180க்கு மேலே சஸ்டெயின் ஆகினாங்க அப்படின்னா ராலி
அப்படி அது அது ஒரு ஸ்ட்ராட்டஜாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ 180க்கு மேலே சஸ்டெயின் ஆகண்டாங்க அப்படின்னா இவங்க 100 ரூபாய்க்கு மேலே போகிறப்ப மெதுவாக போனாங்க. இந்த 180 எப்போ டச் பண்ணாங்களோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி போய் சென்செக்ஸ் எந்த ஒரு புட் ஆப்ஷன்லையும் நீங்கள் எந்த புட் ஆப்ஷன் வேணுமோ எடுத்து பாருங்கள். இந்த லோ போட்டு லோ இன்ட்டு டபுள் ஆகணுட்டி அதோட ஸ்பீடை போய் செக் பண்ணி பாருங்கள், அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த ஜீரோ டி ஹீரோலாம் நம்மளால் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கனாவே நல்லாவே தெரியும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்காங்க. இந்த இடத்துல புட் செல்லர் வந்து பேனிக் ஆகியிருந்தாங்க. ஆனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி இந்த அந்த புட் ஆப்ஷன்லாம் லோ இன்ட்டு டபுள் ஆகணுட்டி ஒரு சரியான ஃபால். அவங்க எப்போ அந்த லோ இன்ட்டு டபுளை ரீச் பண்ணாங்களோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃபால் கொடுத்து மார்க்கெட்டை கீழே இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி ஹை டு லோ பார்த்தீங்கன்னா 1357 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹை டு லோவில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பாயிண்ட் நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோவில் கிடைக்கிறதுலாம். இன்றைக்கெலாம் லோ 2 ரூபா போட்டுட்டு ஒரு புட் ஆப்ஷன்லாம் லோ 2 ரூபா போட்டுட்டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 150 வச்சும் போயிருந்தாங்க. இதெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னா பிடிக்க முடியும். இந்த டைமில் நம்மளே இன்னைக்கு வாட்ச் பண்ண முடியல, கொஞ்சம் வெளியில் போயிருந்தனால செல் அடிச்சிருந்தோம். செல்லிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் வரவும் அதை கவரேஜ் பண்ணிட்டு பையிங்கெல்லாம் இன்றைக்கி மாறியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் டட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்னான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15,867 ரூபா இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நம்ம கேபிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 15% இன்னைக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ஓவர் ட்ரேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. கரெக்டாக நம்ம இடத்துக்கு வரப்போ பை பண்ணியிருக்கணும். நம்ம செல் பண்ணது சடனாக மூமெண்ட் ஆகவும் செல்லை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பையிங் மாறவும் அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டில் இன்னைக்கு வர முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கான திருக்குறள். நன்றி, வணக்கம்.